உத்தரவாதத்தை கேட்டுங்க. அரியலூர் மாவட்டம் ஆங்கிமன் வட்டம் வரதராஜன்பேட்டை பேரூராட்சியில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையின் டாஸ்மாக் 6316 கடையை இன்று மூடக்கோரி 22/7/2026 வரதராஜன்பேட்டை கிராம மக்கள் 4 வீதி சாலையில் சாலை மறியல் செய்து போராட்டம் நடத்தினர். அன்றைக்கி ஒரு நாள் ஃபிஷ்ஷிங் போயிட்டு வரக்குள்ளே பார்த்தா ஒரே பேரிகேடாக இருந்துச்சு. ரொம்ப போலீஸ்லாம் அதிகமாக இருந்துச்சு. என்னடா திடீர்னு இவ்வளோ போலீஸ் இருக்க அப்படின்னு விசாரிக்கக்குள்ள தான் தெரியுது. எங்கள் ஊரில் ஒரு ஒயின் ஷாப் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எங்கள் ஊரில் நிறையா ஸ்கூலு காலேஜு எல்லாமே இருக்குது. பெண்களுக்கு மேல்நிலைப்பள்ளி, ஆண்களுக்கு மேல்நிலைப்பள்ளி, அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸுன்னு காலேஜ் வேறு. ஸோ எல்லாமே பக்கத்தில் இருக்குது. அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஒயின் ஷாப்பு வந்து இருந்துச்சு. அது ரொம்ப பிரபலமாகவே ஓடிட்டு இருந்துச்சு. அந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட வரதை மக்கள் போராடி இருக்கிறாங்க. அதனால தான் இங்கே போலீஸ் பாதுகாப்புலாம் கொடுத்துருக்குறாங்க. நான் விசாரிக்கவில்லை, எனக்கு தெரிஞ்சுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது போல் ஒயின் ஷாப்லாம் அந்த பக்கம் இருந்த ஒயின் ஷாப்லாம் மூடிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ போராடினாங்க இல்லையா, அதை மூடிட்டாங்க. எதுக்காக மூடினாங்கன்னு எனக்கு தெரியல. கொரோனா பீரியட்லன்னு நினைக்கிறேன். அப்போ வந்து ராமாபுரம்னு ஒரு ஊர் இருக்கும். அது ரொம்ப தூரமாக இருக்குது இங்கேட்டு. அங்கே தான் போயிட்டு வேணால் நம்ம வந்துட்டு மதுபானங்கள் வாங்கலாம் அப்படிங்கிற நிலமை இருந்துச்சு. எங்கள் ஊரில் நிறைய பேர் மதுபானம்லாம் அருந்துவாங்க. அவங்களெல்லாம் நான் பார்த்தேன். இந்த ஒயின் ஷாப்பு வந்து கொஞ்சம் தள்ளி ராமாபுரம் அப்படி கொஞ்சம் தூரமாக போயிடுச்சு. ரொம்ப அதிகமான டிஸ்டன்ஸ்லாம் இல்லை. மிஞ்சி போனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் தான் இருக்கும். அங்கே போயிடுச்சு. அங்கே போய் தான் வாங்கி மதுபானங்கள்லாம் அருந்தணும். ஆனால் இதில் சுவாரஸ்யமான விஷயம் பார்த்திங்கன்னா, எங்கே இவ்வளோ தூரம் போய் மதுபானம் வாங்கி குடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் வழக்கமாக மது அருந்துவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மது குடிக்கவே இல்லை. ஒயின் ஷாப்பு கொஞ்சம் தள்ளி போனதுனால எங்கள் ஊருக்குள்ளே பக்கத்துலேயே இருக்கும்போது அந்த ஒயின் ஷாப்பை பார்க்கும்போது அவங்களுக்கு டெம்ட் ஆகிடுது ஈஸியாக. ஸோ டெம்ட் ஆனதுனால பக்கத்துலேயே இருக்குது இல்லையா, சும்மா ஒரு 4 தப்படி நடந்தால் ஒயின் ஷாப்புங்கிறதுனால அந்த டெம்ட்டாக ஒரு நேரத்துக்குள்ளே போயிட்டு வாங்கி மதுபானம் அருந்திடுறாங்க. கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுனால அவங்களால மதுபானம் வாங்கி அருந்த முடியலன்னு இல்லை, கொஞ்சம் சோம்பேறித்தனமாக என்னன்னு தெரியல, அவங்க மனசு அப்படியே மாறிடுது. ஏன்னா இப்போ ஒரு மது குடிக்கணும் அப்படின்னு நமக்கு டெம்ட் ஆகக்குள்ள பக்கத்தில் இருந்தால் வாங்கி நம்ம குடிச்சிருவோம். கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம் அப்படின்னு நம்ம யோசிக்கக்குள்ளே கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்போம். ஆமாம், தூரம் போய் குடிக்கிறாங்களா அப்படின்னு நம்மளோட மனசை நம்மளே மாற்றிப்போம். ஸோ அதுபோல் வழக்கமாக மது அருந்தினவங்க யாருமே மதுவே அருந்தலை அந்த டைமில். அப்புறம் ஒன்ஸு திரும்ப இந்த ஒயின் ஷாப்பிங் வரக்குள்ளே வழக்கம் போல் அவங்க மது அருந்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா பக்கத்துலேயே இருக்கிறதுனால அப்பப்போ டெம்டாவுக்குள்ளெல்லாம் ஈஸியாக வாங்கி மது அருந்திடுவாங்க. இல்லைனா அவங்களோட நண்பர்கள் வந்து மது அருந்துவாங்க, அதை வாங்கி கொஞ்சம் அருந்துவாங்க. இந்த ஒயின் ஷாப் எடுக்கணும்னு சொல்லிட்டு எங்களோட வரதை மக்கள் போராடி இருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அதை என்னால் பார்க்க முடியல, அதில் கலந்துக்கவும் முடியல. நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் இதை பற்றி விசாரித்தேன். அதில் என்னால் கலந்துக்க முடியலனாலும் அந்த மதுவினால் என்ன நடக்குது அப்படிங்கிறத இன்னொரு டைமு மக்களுக்கு விழிப்புணர்வாக சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசிகிட்டு இருக்கிறேன். இப்போ நம்ம மது அருந்தக்குள்ளே என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட பிரெயினில் ஒரு ரிசப்டார் உருவாகும். ஒரு ரிசப்டார் வந்து ஒரு ரிசப்டாரோட நிற்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிற்காது. அடிக்கடி அருந்தக்குள்ளே அது 1, 2, 3ன்னு ரிசப்டார்ஸ் நிறைய பிரெயினில் உருவாகிடும். ஸோ இந்த ரிசப்டார்ஸ் என்ன பண்ணுது பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கிளாஸில் வந்து மது அருந்துறாங்கன்னா அதுக்கு ஒரு ரிசப்டார் உருவாகிருக்கும். இது நாளடைவில் ஒன்றா இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்காது, 2 ஆகிடும். அப்போ 2 ரிசப்டார் வந்துச்சுன்னா இப்போ ஒரு கிளாஸ் மது அருந்துனாங்கன்னா அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. அப்போது 2 ரிசப்டாரையும் திருப்தி பண்ணணும் இல்லையா, அப்போ ரெண்டு கிளாஸ் வந்து மது அருந்தணும். ஸோ இது 2 கிளாஸோடு இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா அதோடு இருக்காது. 3ஆவதாக ஒரு ரிசப்டாரு உருவாக ஆரம்பிச்சிடும். அப்போ 3 கிளாஸ் அடிக்கணும். இப்படியே ரிசப்டார்ஸ் நிறைய பிரெயினில் உருவாக ஆரம்பிச்சிடும். நாளடைவில் பார்த்திங்கன்னா சில பேரால் அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது.
அப்போது வந்து இப்போ ஒரு 100 ரிசப்டார் இருக்குன்னு வச்சிங்களேன், அது 100மே நம்ம திருப்திப்படுத்தணும்னா அந்த அளவுக்கு மது அருந்தணும். ஸோ அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா காலையிலேயே அந்த மது கடைக்கெல்லாம் போயிடுவாங்க. காலையிலேட்டே குடிச்சிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இவங்க குடிக்கிறதுக்கான அந்த காரணம் வந்து அவங்க பிரெயினில் எக்கச்சக்கமான ரிசப்டார்ஸ் உருவாகிருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் திருப்திப்படுத்தணும்னா காலையிலேட்டே குடித்தா தான் முடியும். அப்போ தான் அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஸோ இந்த மது பழக்கத்தில் நம்ம சேனலில் ஆல்ரெடி இதை பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். மது அருந்துறதுனால என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி நிறையா பேசியிருக்கிறேன். அதில் முக்கியமாக ஒன்று, இது வந்து ஜீன் வகையும் சார்ந்து இருக்குது. இப்போ வந்து சில ஜீன்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இந்த மதுவுக்கு, அதாவது ஆல்கஹாலுக்கு அடிக்ட் ஆகக்கூடிய தன்மை கொண்டது. வீட்டில் ஒரு அப்பா மதுபானம் அருந்துறாருன்னு வச்சிங்களேன், அவர் அதுக்கு அடிக்ட் ஆகிருக்காருன்னா அவரோட பிள்ளைகள் இந்த ஆல்கஹாலை கையிலே எடுக்கக்கூடாது. அதுக்கு காரணம் ஆல்ரெடி அவங்களோட அப்பாவோட அந்த ஜீன் வந்து மதுவுக்கு அடிக்ட் ஆகிற தன்மையோடு இருக்கிறதுனால இவங்க மதுவை தொடவே கூடாது. சில பேர் பார்த்திங்கன்னா, சில பேரோட ஜீன் வந்து இந்த ஆல்கஹாலை கண்ட்ரோல் பண்ணக்கூடியதாக இருக்கும். வேலைக்கு போவாங்க, அவங்க வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் மது அருந்தணும் அப்படின்னு ஒரு குறிக்கோளோடு இருப்பாங்க, அதோடு தான் இருப்பாங்க. அதுக்கு மேலே அவங்க போக மாட்டாங்க. அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்கும். அதாவது ஜீன்லேயே அந்த மதுவை கண்ட்ரோல் பண்ணுற தன்மை இருக்கும், ஆல்கஹாலுக்கு அடிமையாகாத தன்மை இருக்கும். ஸோ அவங்கள பற்றி பிரச்சனை இல்லை. இந்த ஆல்கஹாலுக்கு அடிமையாகக்கூடிய அந்த ஜீன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அவங்க இந்த மதுவை கையவே வைக்கக்கூடாது. வச்சாங்கன்னா கண்டிப்பாக அதுக்கு அடிக்ட் ஆகிடுவாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள் வீட்டில் யாராவது மதுவுக்கு அடிக்ட் ஆகிருப்பாங்க ரொம்பவும். ஸோ அப்படி அடிக்ட் ஆகிருக்காங்கன்னா நீங்கள் அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். என் ஃப்ரெண்டு ஒருத்தவன் போலீஸாக இருக்கிறான். அவன் வந்து இந்த கோவிட் டைமில் இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் மூடிட்டாங்க. அப்போ வந்து என்கிட்ட ஷேர் பண்ணான் இந்த மது கடைகளை பற்றி. இந்த கோவிட் டைமில் இந்த ஒயின் ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணதுனால அந்த ஸ்டேஷனுக்கு நிறையா க்ரைம்ஸ் வரும் டெய்லியும். ஒரு க்ரைம்ஸ் கூட வரலையாம். அப்போ வந்து அதுலேட்டு அவன் என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா, அந்த மதுபானத்தினால தான் எல்லா க்ரைம்ஸுமே நடக்குது அப்படின்னு என்கிட்ட ஷேர் பண்ணால் கேட்கவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்போ அந்த மது கடைகளை ஓப்பன் பண்ணாங்களோ அதுலேட்டு நிறைய க்ரைம்ஸ் வந்து ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிச்சிச்சான். அப்போ பாருங்கள், இந்த மதுவினால் சொசைட்டிக்கு எவ்வளோ சீர்கேடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நாட்டில் நடக்கிற நிறைய க்ரைம்ஸுக்கு, அதாவது மதுவினால் மட்டும்தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா மற்ற க்ரைம்ஸ் நடக்குது, ஆனால் மேக்ஸிமம் வந்து இந்த மதுவினால தான் நடக்குது அப்படின்னு என்னோட அந்த காவல்துறையை சேர்ந்த நண்பர் வந்து என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்போது இந்த மது கடைகளை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி ரொம்ப தள்ளி வச்சுட்டோம்னாக்கா இது போல் க்ரைம்ஸ் எல்லாம் நம்மளால் குறைக்க முடியும். ஏன்னா அந்த மது அடிச்சிட்டோடனே அவங்க இந்த மது அடித்தவங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட சுய நினைவில் இருக்க மாட்டாங்க, சுத்தமாக அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுவாங்க. அதில் அவங்க என்ன பேசுகிறோங்கிறதுன்னு தெரியாது, வண்டி ஓட்டக்குள்ளே எப்படி ஓட்டுறோங்கிறதுன்னு தெரியாது. ஸோ இதனால் ரோட்டில் ஆக்சிடெண்ட்டு, குடும்பத்தில் நிறைய சண்டைகள், அப்படி இப்படின்னு இது போல் நிறைய க்ரைம்ஸ் வந்து இந்த மதுவினால தான் உருவாகுது அப்படின்னு என்னோடய காவல்துறையை சேர்ந்த அந்த நண்பர் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணார். அதனால் இதை பார்க்குற நம்மளோட இளைஞர்கள் வந்து கொஞ்சம் விழிப்போடு இருக்கணும். இந்த மது வந்துட்டு நம்மளோட வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதாக இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம அருந்தக்கூடாது. அந்த போர்ட்லேயே எழுதியிருப்பாங்க, மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் உயிருக்கும் கேடுன்னு சொல்லிட்டு. நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு செயலை செய்கிறோன்னா நான் அடிக்கடி சொல்கிறது போல் 3 கேள்விகளை நம்ம கேட்கணும். இது வந்து ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் தான் சொல்லி கொடுத்தாங்க, நல்லாவே இருக்குது லைஃபுக்கும். ஃபஸ்ட்டு கேள்வி, இந்த செயல்னால நமக்கு நல்லதா? ரெண்டாவது கேள்வி, இந்த செயல் செய்கிறதுனால நம்மளோட உறவினர்கள் நண்பர்களுக்கு நல்லதா? மூணாவது கேள்வி, இதனால் சொசைட்டிக்கு நல்லதா? அப்படின்னு இந்த 3 கேள்விகளை கேட்டு தான் அந்த செயலை நம்ம செய்யணும். ஸோ அப்படி நம்ம கேட்கக்குள்ள இந்த மது பார்த்திங்கன்னா நம்மளோட உடல் நலத்துக்கும் கேடாக இருக்குது. இதனால் நம்மளோட குடும்பங்களும் பாதிக்கப்படுது. நம்ம மது அருந்திட்டு வண்டி ஓட்டக்குள்ளே அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் ஓட்டி ஆக்சிடெண்ட்லாம் பண்ணுவோம், இல்லைனா அடுத்தவங்கள்ட்ட சண்டைக்கு போவோம். இது சொசைட்டிக்குமே கேடாக இருக்குது. ஸோ அந்த 3 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்விக்கு தவறாக வந்தால் கூட அந்த செயலை நம்ம செய்யக்கூடாது. இந்த மது பார்த்திங்கன்னா அந்த 3 கேள்வியுமே டிக் பண்ணுறது போல் இருக்குது. அப்போது இந்த மதுவை அருந்தாமல் தவிர்க்கிறது தான் ரொம்ப நல்லது. சில பேர் வேலைக்கு போயிட்டு அருந்துவாங்க, அவங்களால மற்றவங்களுக்கு பாதிப்பு இருக்காது. ஸோ இதை வந்து நீங்கள் தான் பேலன்ஸ் பண்ணி பார்க்கணும். இந்த மது அருந்துறதுனால நம்மளோட டே டு டே லைஃப், அதாவது நம்மளோட சர்வைவல் பாதிக்கப்படுதா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஸோ அப்படி யோசித்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அருந்தலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். சில பேர் மது அருந்துவாங்க, யாருக்கிட்டையும் சண்டைக்கும் போக மாட்டாங்க, வெளியில் வண்டிலாம் எடுத்துகிட்டு மது அருந்துட்டு ஓட்ட மாட்டாங்க. ஸோ மது அருந்துட்டு வீட்டுக்குள்ளேயே பாசமாக படுத்துப்பாங்க, அவங்களால யாருக்கும் எந்த தொந்தரவுமே இருக்காது. ஸோ இப்படி ஒரு வகையினர்லாம் இருக்கிறாங்க. அதனால் இந்த இளைஞருக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மது அருந்துறதுனால உங்களோட வாழ்வியல் பாதிக்கப்படுதான்னு பாருங்கள். இன்னொன்று, இந்த மது அருந்துறதுனால உங்களோட வாழ்க்கை முன்னேறுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்க்கணும்.
இந்த மது அருந்திக்கிட்டு உங்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டுட்டு உங்கள் வாழ்க்கையும் முன்னேறாமல் போச்சுன்னா அந்த செயலை நீங்கள் செய்யக்கூடாது. அதனால் இந்த ஒயின் ஷாப்பை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வரதை மக்கள் போராடினாங்க. அது ரொம்பவே வரவேற்கத்தக்கது. ஏன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற விளைவுகள் எல்லாத்தையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணினேன். எப்படி அந்த கடை இல்லாமல் இருந்தப்போ ஆல்ரெடி டே டு டே லைஃப்பில் குடிக்கிறவங்களே இம்மா தூரம் போய் ஏன் குடிச்சிக்கிட்ட அப்படின்னு மது பழக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு இருந்தாங்க. அந்த கடை வந்ததுக்கப்புறம் மறுபடியும் அவங்க குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா தடிக்கு விழுந்தா கடை டெம்ட் ஆகுள்ள உடனே போய் குடிச்சிடலாம், இல்லைனா நண்பர்கள் குடிப்பாங்க, ஸோ உடனே வாங்கி குடிச்சிடலாம். இப்படிங்கிற பட்சத்தில் அவங்க வழக்கம் போல் மது பிரியர்களாக மாறுறாங்க. இந்த கடையை இப்போ எடுத்தாங்கன்னா டே டு டே லைஃப்பில் குடிச்சிட்டு இருக்கவங்க குடிக்கிறத நிப்பாட்டுவாங்கன்னு ஏற்கனவே நடந்த இந்த நிகழ்வுகளை வச்சு என்னால் கணிக்க முடியுது. அதனால் என்னுடைய ஊரை சேர்ந்த இளம் தலைமுறையினருக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிற இளைஞர்களுக்கும் நான் சொல்கிறது இதுதான். என்ன கேட்டிங்கன்னா மது பக்கம் போகாமல் இருக்கிறதே நல்லது. மது ஏன் அருந்துறாங்கன்னா ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக அருந்துரும், தூக்கம் வர மாட்டேங்குது அதனால் அருந்துரும் அப்படிங்கிறது போல் நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ அந்த மதுவை விட்டுட்டு வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நிறையாவே இருக்குது. விளையாடலாம், புஸ்தகங்கள் படிக்கலாம், எக்ஸசைஸ் பண்ணலாம், ஃபிஷ்ஷிங் போகலாம், அது போல் நிறையா ஹாபீஸ்லாம் இருக்குது, டிராயிங் வரையலாம். இந்த மதுவை விட்டுட்டு உங்களோட இந்த கவனத்தை இது போல் நிறைய ஹாபீஸ் இந்த உலகத்தில் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நீங்கள் அதில் உங்களோட கான்சன்ட்ரேஷனை செலுத்துனீங்கன்னா உங்கள் மைண்டு ஃப்ரீயாக இருக்கும், ஜாலியாக இருக்கும், அது ஒரு நல்ல என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், உங்கள் உடலுக்கும் ஆரோக்கியமாகவும் இருக்கும், இதனால் மற்றவங்களுக்கும் தொந்தரவு இருக்காது. மியூசிக் இருக்குது, பாட்டு பாடலாம், எக்கச்சக்கமாக ஹாபீஸ்லாம் இருக்குது. ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்சதை ஒன்று நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த மதுவை விட்டுட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். ஸோ அதனால் இந்த மதுவில் உழறதுக்கு முன்னாடி யோசித்து பார்த்துக்குங்க இதில் என்னென்ன விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படிங்கிறத. ஸோ என்னோடய கருத்தை நான் பதிவு பண்ணியிருக்கிறேன். இதில் யாருடைய மனதையும் புண்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் சுத்தமாக கிடையாது. முழுக்க முழுக்க இந்த சமூகத்துக்கு நல்ல செய்தியை சொல்லணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான். இந்த கருத்துக்கள் பிடிச்சிருந்தா ஏற்றுக்குங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. நன்றி. மேலாளர் மற்றும் ஜெயங்கொண்டம் காவல்துறை துணை கண்காணிப்பாளர், உடையார்பாளையம் கோட்டக்கலால் தாசில்தார் மற்றும் வருவாய்த்துறையினர் ஆகியோர் மக்களை சமரசம் செய்து இன்றைய தேதியில் இருந்து இன்னும் 45 தினங்களில் கடையை இங்கிருந்து 45 தினங்களுக்குள் கடையை இங்கிருந்து கடையை அப்புறப்படுத்தப்படும் என்றும் உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. மக்களின் சம்மதத்தின் பேரில் அனைவரும் இதன் உடன்படிக்கையில் கையொப்பமிட்டுள்ளனர். வரம்பட்ட எல்லைக்குள்ள அந்த கடை இருக்காது. பவுண்டரி வரம்பட்ட எல்லைக்குள்ள வரம்பட்ட பேரூராட்சி எல்லைன்னு இருக்குல்ல மேப்ல, இந்த எல்லைக்குள்ள இந்த கடை வராது. கள்ளத்தனமா யாராவது மதுபானம் வித்தால் டிசி தரப்பு நேரடியாக சொல்லிட்டாரு, அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்படும்.